கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறான். இந்த வரிகளை பலர் மேடைகளில் பேசி பார்த்துருப்போம். அது எப்படி கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னாடியே ஒரு சமுதாயம் தோன்றியிருக்க முடியும்? வாங்க பார்ப்போம். முதல்ல மனிதனோட நாகரிக வளர்ச்சியை பார்ப்போம். முதலா மனிதன் மலைகள்லையும் காடுகள்லையும் தான் சுற்றி திரிஞ்சு அங்க கிடைச்ச உணவுகளை உண்டு குகைகள்ல வாழ்ந்து வரும். அதன் பின்பு காடுகளை சிறிது சிறிது அழிச்சு வேளாண்மையை பழகி பல நாகரிகங்கள் உண்டாச்சு. அப்படியே நம்ம இலக்கியங்கள்ல கூற நில பாகுபாட்டுக்கு வந்தா குறிஞ்சி மலை சார்ந்த இடமும், முல்லை காடு சார்ந்த இடமும், மருதம் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடல் சார்ந்த இடமும், இப்படி ஒவ்வொரு நிலங்களையும் பிரிச்சு வச்சிருக்கான் நம்ம தமிழன். இப்ப மறுபடியும் அந்த வரிகளுக்கு போவோம். கல் தோன்றி மண் தோன்றா. கல் தோன்றி அதாவது குறிஞ்சி நிலமான மலைகள்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கப்பயே மண் தோன்றா அதாவது மருத நிலமான விவசாய நிலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது வாள் வேல் போன்ற இரும்பு பொருட்களை கண்டுபிடிச்சு அதை உற்பத்தி பண்ணி அதை பயன்படுத்தி வந்தவன் தமிழன். இதுக்கு ஆதாரமா சிவகலை, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்கள்ல நடந்த ஆராய்ச்சி மூலமா தமிழன் 5400 வருடங்களுக்கு முன்னதாகவே இரும்புகளை கண்டுபிடிச்சு அதை ஆயுதமா செஞ்சு பயன்படுத்தி வந்திருக்கான். இத உலகத்துல இருக்க மற்ற நாகரிகங்களோட ஒப்பிடும்போது சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே தமிழன் இரும்பு பயன்படுத்தி வந்திருக்கான். இது போன்ற பல தமிழ் சார்ந்த காணொளிகளை காண பின்தொடருங்கள். நன்றி.